योगीराम सूरत कुमार जय गुरुराय। ओम अण्णामलै वासाय विद्महे वैकुण्ठ रूपाय धीमहि तन्नो योगीराम सूरत कुमार प्रचोदयात्। எல்லாம் வல்ல எம்பெருமான் கலியுகத்திலே கண்கண்ட தெய்வம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய கருணை மழையிலே நனைந்திருக்கக்கூடிய மலர்வான பக்த பெருமக்களே, இந்த கலியுகத்திலே சத்சங்கம் கேட்பது என்பது மிக முக்கியமானது. நம்முடைய கர்ம வினைகளையும் பாவங்களையும் தொலைப்பதற்கு பகவானே கீதையில் சொல்கிறார், சத்சங்கங்களை கேட்பது சால சிறந்தது. நாம் பேச போகிற அடுத்த சில நிமிடங்கள் இறைவனை பற்றிய உங்கள் வாழ்க்கையை பற்றிய புரிதலை பேசுகிறோம். அந்த இறையை பற்றி பேசும்போது இறை அருளோடு இங்கு நாம் அமர்ந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். எமது அன்பான பக்த பெருமக்களே, நீங்கள் எல்லோரும் ஒரு விஷயத்தை நினைச்சு பார்க்கணும். இந்த உலகத்துல எவ்வளவோ ஜீவராசிகள் இருக்கு இல்லையா? என்னெல்லாம் ஜீவராசிகள் இருக்குமா? பல்லி, பாச்சா, புழு, பூச்சி, பாம்பு, தேள், புலி, சிங்கம், யானை, கோழி, எவ்வளோ இருக்கு. இது எல்லாம் உயிருள்ளவை தான். அது தெரியுமில்ல? புல்லு, பூண்டு, மரம், இதெல்லாம் உயிருள்ளவை தான். மலைகளும் உயிருள்ளவை. மலைகள் வளர்வது, மலைகளும் உயிருள்ளவை. நாம இதுல எதுலையுமே இல்லாம நாம மட்டும் என் மனுஷங்களா இருக்கிறோம். நாம ஒரு புழுவா இல்லை, நாம ஒரு பல்லியா இல்லை, பாச்சாவா இல்லை, நாம மட்டும் ஏன் மனிதர்களாக இருக்கிறோம்? இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? யாராவது என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சிருக்கீங்களாமா? பகவான் மனித இனத்தை நமக்கு அருளும் போது, மனித பிறவியை நமக்கு அருளும் போது, மற்ற ஜீவராசிகளுக்கு இல்லாத ஒரு பெரிய வாய்ப்பை இந்த மனித பிறவிக்கு அருள்கிறார். அது என்னவா இருக்கும்? மற்ற எல்லா ஜீவராசியும் தன்னுடைய கர்ம வினைக்கு ஏற்ப பிறந்து தின்னு தூறி செத்து போயிருக்கு. ஒரு பல்லி இருக்கு, என்ன செய்யுது? பிறந்ததுல இருந்து அப்படி எப்படி பறக்கிறதெல்லாம் பிடிச்சி திங்கும், ஒரு நாள் செத்து போயிருக்கு. ஒரு பாம்பு இருக்கு, என்ன பண்ணும்? போற எலிகளெல்லாம் பிடிச்சி திங்கும், ஒரு நாள் செத்து போயிருக்கு. ஒரு புலி என்ன பண்ணும்? அதுவும் மானு ஏதாவது கிடைக்கிறதெல்லாம் பிடிச்சி திங்கும், ஒரு நாள் செத்து போயிடும். இனப்பெருக்கம் பண்ணும், செத்து போயிடும். இவ்வளவுதான். இதையெல்லாம் மீறி இந்த மனித பிறவியில் என்ன சிறப்புக்காக பகவான் படைத்திருக்கிறார்? என்ன வேற என்ன? நாமளும் அதுதான் செய்யறோம். பிறந்ததுலேருந்து திங்கிறோம், நல்லா திங்கிறோம், தூங்குறோம், இனப்பெருக்கம் பண்றோம், செத்து போயிடும். அதான பண்றோம் நாமளும். அப்போ நம்மளையே அந்த கூட்டத்தில் படைக்காம மனிதர்களாக ஏன் படைச்சிருக்கணும்? அந்த இறைவன் ஏன் படைச்சிருக்கணும்? அப்போ அன்பானவர்களே, உங்களுக்காக இறைவன் ஒரு காரியத்துக்காக காத்திருக்கிறார். அந்த காரியம் பகவத் பிராப்தி அப்படிங்கிறது. இந்த மனித பிறப்பு உங்களுக்கு அருளி இருப்பது நீங்கள் வெறுமனே உண்டு உறங்கி தின்னு இனப்பெருக்கம் பண்ணி மடிவதற்காக அல்ல, இறைவனை அடைவதற்காக இந்த வாய்ப்பை உங்களுக்கு அருளி இருக்கிறார். மற்ற எந்த விலங்கும் அந்த வாய்ப்பை அவர் அளிக்கவில்லை. புல்லாய், பூண்டாய், புழுவாய் எல்லாம் படைச்சிட்டு இந்த நீ எப்பிறப்பிலோ இறைவன்கிட்ட அழுதது, கெஞ்சினதுனால உனக்கு இந்த மானிட பிறப்பை அவர் அருளி இருக்கிறார். இந்த மானிட பிறப்பின் ஒட்டுமொத்த டார்கெட்டே பகவத் பிராப்தி தான். இறைவனை அடைவது ஒன்றுதான் இந்த மனித பிறப்பினுடைய பிராப்தியே. ஆனா நாம மனிதனா பிறப்பதற்கு முன்னாடி இறைவன்கிட்ட கெஞ்சி கூத்தாடி, இறைவா 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 எப்படியாவது மனித பிறப்பை கொடுன்னு 83,99,999 நான் சொல்ற கவுண்ட் கரெக்ட் தானே? அத்தனை பிறவியிலும் கெஞ்சி அந்த 84வது லட்சம் பிறவியாக மனித பிறவியை எடுத்த பிறகு நாம் இந்த இறைவனை அடைவது என்பதை மறந்து இந்த மாய உலகில் உள்ள இன்பங்களை பார்த்து பின்னாடி போயிட்டே இருக்கோம். இறைவன் என்கிற ஒரு விஷயத்தை மறந்துடும். நான் திரும்பவும் சொல்றேன், நாம் எல்லாம் பிறந்திருப்பதே இறைவனை அடைவதற்காகத்தான்.
இந்த இறைவனை அடையாமல் இந்த மனித இனம் முழுக்க திருப்தியை தேடி அடைகிறது. satisfaction. They are all searching for the satisfaction. எங்களுக்கு ஒரு திருப்தி, சந்தோஷம், மகிழ்ச்சி வேணும். இந்த திருப்தி பணத்துல வருமா இல்ல காமத்துல வருமா? இப்போ நமக்கு தெரிஞ்ச நண்பரே சொல்லுவோம், வேற யாரும் சொல்றதோட நடராஜன் இருக்கிறாப்புல, சாமி எனக்கு ஒரு 1 கோடி ரூபாய் இருந்தா எனக்கு சந்தோஷம் சாமி, நான் எல்லாம் சரி பண்ணிடுவேன். 1 கோடி ரூபாய் இறைவன் கொடுத்துட்டாரு. உங்களுக்கே நல்லா தெரியும், 1 கோடி ரூபாய் வச்சு 100 பவுன் கூட வாங்க முடியாது. 1 கோடி இருந்தா 100 பவுன் கூட 120 லட்சம் 125 லட்சம் வேணும். 1 கோடியே 25 லட்சம் ரூபா வேணும். இப்ப இந்த 1 கோடி ரூபாய் கிடைச்ச உடனே அவர் என்ன சொல்லுவாரு, சாமி நான் மகளுக்கு 100 பவுன் நகை வாங்குறதுலே காரியாகி போச்சு. இன்னும் 2 கோடி ரூபாய் இருந்தா நான் அவளுக்கு ஒரு கல்யாணத்தை சிறப்பாக மண்டபத்தை பிடிச்சி சாப்பாடை போட்டு நடத்திடுவேன் சாமி. சரி, கூட ஒரு 2 கோடி ரூபாய் கொடுத்தாச்சு, கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு சாமி. இப்ப என் பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும், அவனுக்கு ஒரு வீடு கட்டணும், வாடகை வீட்டுல இருக்கிறேன். நடராஜ மண்டபத்தை தான் பேசிட்டு ஒரு வாடகை வீட்டுல இருக்கிற சாமி. இன்னும் ஒரு 3 கோடி ரூபாய் கிடைச்சுன்னா கான்ட்ராக்டர் சொல்லாரு, இப்போ ஒரு வீடு கட்டினாலே 2 கோடி ரூபாய் வேணும். பாத்துங்களா, சல்லி மண்ணெல்லாம் என்ன விலை விற்கிது. ஒரு 3 கோடி ரூபாய் கிடைச்சா நான் வீடை கட்டி என் பையனுக்கு கல்யாணத்தை பண்ணுவேன். இப்ப பாரு, 1 கோடி ரூபாய் கேட்ட இடத்துல அது 6 கோடி ரூபாய் ஆச்சு. பணத்தால திருப்தி வருமா? வந்துருமா? வராது. காமத்தால திருப்தி வருமா? நான் பேசுறதால யாரும் டிஸ்சாட்டிஸ்பேக்ஷன் ஆகிருக்காரு. என்ன இவர் இப்படி பேசுறாரு? இந்த உலகத்திலே அழகான ஒரு பெண்ணை அனுபவித்து விட்டு போதும் அப்படின்னு வந்தாலும் அடுத்த நாளுக்கு ஒரு அண்டங்காக்காயை பார்த்தாலும் ஆசை வரும். வருமா வராதா? வருமாமா? வராதா? உங்களுக்கு வேணா வர சாமி, எங்களுக்குலாம் அப்படி கிடையாது அப்படிங்கிறீங்களா யாராவது? உலகத்திலே அழகான பெண், அது அமெரிக்கால இருக்கலாம், லண்டன்ல இருக்கலாம், ஐரோப்பிய தேசத்துல இருக்கலாம், தாய்லாந்துல இருக்கலாம், எல்லாம் பார்த்து அனுபவிச்ச பிறகும் ஊருக்கு வந்த உடனே அடுத்த நாள் பக்கத்து வீட்டுல ஒரு அண்டங்காக்கா சொல்லிட்டு தெரியும், அதை பார்த்தோன்னு ஒரு ஆசை வரும். அப்ப அதுல திருப்தி வருமா? வராது. அப்ப திருப்திங்கிறது என்ன? எது திருப்தி? யாரா சொல்லுங்க பாப்போம். எது திருப்தி? பணத்துல திருப்தி இல்ல, காமத்துல திருப்தி இல்ல, சாப்பாட்டுல திருப்தி. ஆமா சாமி, சாப்பிட்டோம் போதும்னு சொல்றோம்ல. எவ்வளவு நேரத்துக்கு இன்னைக்கு நைட்டு எல்லாரும் சாப்பிடுவோம், போதும் சாமி, ஒரு ஆப்பம் போதும், 2 ஆப்பம் போதும் சாமி, அதுக்கு மேல சாப்பிட முடியாது. நாளை காலையில் பசிக்குங்கள, அப்ப இதுவும் திருப்தி இல்லையே. இன்னைக்கு நேரத்தை இந்த யோகிராம் சோப்பா நாம பிரச்சார பள்ளியில் போனப்பா, பெருசா தருவாங்கன்னு பார்த்து வேற ஆப்பத்தை போட்டு விட்டாங்க. இன்னைக்கு காலையில் தான் வீட்டுல நல்லா புட்டுக்கிட்டு அவிமா நல்லா வச்சு நல்லா சாப்பிடுவோம். திருப்தி இல்லை. அப்ப எது திருப்தி? எது ஒன்றை அடைந்த பிறகு வேறு எதுவும் தேவையில்லை நீ நினைக்கிறியோ அதுதான் திருப்தி. எது ஒன்றை அடைந்த பிறகு இனி எதுவும் தேவையில்லை என்று நீ நினைக்கிறாயோ அதுவே திருப்தி. அப்ப இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்? நான் தான் எக்ஸாம்பிள், அடியன் தான் எக்ஸாம்பிள். எல்லாம் வல்ல ஏக பரம்பொருளாம் பகவான் யோகி ராம் சுரத்குமாரரை அடைந்த பிறகு இந்த உலகத்தில் எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. இப்போ எதுவும் தேவையில்லை எனக்கு, இதுவே திருப்தி. இதை விட வழக்கமா சொல்லலாம், டைம் இல்லாத காரணத்தினால ஒரு ஷார்ட்டா முடிச்சுக்கலாம். இந்த ஏக இறைவனாம் யோகி ராம் சுரத்குமார் என்னோடு அடியேனோடு வந்து அமர்ந்த பிறகு இந்த உலகத்திலே அவரை விட இதை விட உயர்ந்தவர் என்னவா இருக்க முடியும்? ஐஸ்வர்யா ராயா இல்ல நமிதாவா? யார் இதை விட உயர்ந்ததா இருக்க முடியும்? இல்ல ஒரு 100 கோடியா? அது எல்லாம் நிலையில்லாதது. நமிதாவுக்கு ஒரு நாள் வயசாகி போகும், ஐஸ்வர்யா ராய்க்கு வயசாகி போயிருப்பா. 100 கோடி வீட்டுல இருந்தாலும் வீட்டுல இருந்து தின்னா ஒரு நாள் பணம் கரைஞ்சு போயிருப்பா. எங்க வீட்டுக்கு நெய் விற்க ஒரு அம்மா வரும், பாட்டியில இருந்து ஒரு அம்மா நெய் விற்க வரும். அந்த அம்மா சொல்லும், இருந்து தின்னா இலங்கையே அடிச்சு போயிருவியா அப்படின்னு. அப்போ எது நமக்கு திருப்தினா, எது ஒன்றை நீ அடைந்த பிறகு இதுக்கு மேல எனக்கு எதுவும் வேண்டாம் நீ நினைக்கிறியோ அதுதான் திருப்தி, அதுதான் சம்ஸ்கிருதி. சம்ஸ்கிருதி போதும், இதுக்கு மேல எதுவும் இல்லை அப்படிங்கிறதா. அப்போ அந்த சம்ஸ்கிருதி எதுல வரும்னா, இறையை அடைவதில் மட்டும்தான் உனக்கு வரும். நீ சாப்பிடுறதுல வராது, தூங்குறதுல வராது, காமத்துல வராது, பணத்துல வராது. இறையை அடைவதில் மட்டும்தான் ஒரு சம்ஸ்கிருதி வரும். போதும், இதுக்கு மேல என்ன இருக்கு?
இந்த ஸ்டேட்மெண்ட்டை நாங்க யார்கிட்ட மாத்தி என்னைக்காவது பேசியிருக்கிறான்னு கேட்டு பாரு. சாமி நீங்க சத்சங்கத்தில் இப்படி சொல்றீங்க, ஆனா நீங்க அன்னைக்கு ஒரு 10 கோடி ரூபாய் கிடைச்சா கொள்ளலாம் நீங்க சொன்னீங்க, யாராவது சொல்லட்டு. அந்த 10 கோடி ரூபாயும் எனக்கு நிக்காது. ஏன்னா பல கோடி ரூபாய் சொத்து என் கையில இருந்து போனது அல்ல. இதுக்கு மேல எது வந்து நிக்க போகுது? எதுவும் நிக்காது. அப்போ இறையை அடைவதில் மட்டுமே அந்த சம்ஸ்கிருதியை நீங்க அடைய முடியும். நீங்க இந்த உலகத்துல ஆசைப்படுறீங்களே, அது எல்லாமே ஒரு நாள் அதிருப்தியை தான் தரும். நல்லா புரிஞ்சுக்க. ஒரு பையன் விரட்டி விரட்டி ஒரு பிள்ளையை காதலிக்கிறான், பின்னால அலைகிறான், பல வருஷம் அந்த பின்னாடி அலைஞ்சி அந்த பிள்ளையை கட்டிக்கிறான். கட்டின பிறகு ஒரு நாள் அதுவும் அதிருப்தியை தான் தரும். சும்மா இருந்திருக்கலாமோ, தேவையில்லாம பாஞ்சிட்டோமோ, அந்த எண்ணம் எல்லோருக்கும் ஒரு நாள் வரும். வருமா வராதா? இங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. ஒருத்தி கண்ணை உடஞ்சி சிரிக்கிறாங்க, எனக்கு வந்திருக்கு சாமி பல தடவை, பேசாம இருந்திருக்கலாமோ, தெரியாம அலைஞ்சிட்டோமோ. இந்த அதிருப்தி எல்லோருக்கும் ஒரு நாள் வரும் வரும். அப்போ நீங்க ஆசைப்படுவது எல்லாம் அடைந்த பிறகு அதிருப்தியை தரும், நிச்சயமாக தரும். இப்போ பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கிறாரு பில் கேட்ஸ். அவர் இன்னைக்கு நிம்மதியா இருக்கிறான்னு நினைக்கிறியா? கொஞ்ச நாள புலம்பிட்டு இருக்கிறாரு. ஏதோ சின்ன பிள்ளை கேஸ், பழைய கேஸ் எல்லாம் தோண்டி எடுத்து உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர் பில் கேட்ஸ் நிம்மதி இல்லாம அலைகிறார். பத்திரிகையில மன்னிப்புங்க, நான் மன்னிச்சிருக்கேன், தெரியாம பண்ணிட்டேன். ஒரு ரஷ்ய பெண்ணோடு சென்றதால் பல நோய்களை வாங்கி கட்டினேன், அதற்காக பல மருந்துகளை உட்கொண்டேன், ஆசைப்பட்டு ரஷ்ய பெண்ணு கூட போயிட்டையா புலம்புறாரு பத்திரிகையில. எத்தனை பேர் படிச்சீங்க? எத்தனை பேர் படிச்சீங்க? முன்னாள் அமெரிக்க அதிபர் கிளின்டன் புலம்புறாரு. இப்ப இருக்காரு ஒரு கோமாளி ஜோக்கர், அவரு புலம்புறாரு. அப்போ ஆசைப்பட்டு அலைவதெல்லாம் ஒரு நாள் அதிருப்தியே தரும். நல்லா புரிஞ்சுக்க ராஜா. எல்லா இன்பத்திற்கு பின்னும் ஒரு துன்பம் ஒளித்துக் கொண்டிருக்கிறது, நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா இன்பத்துக்கு பின்னாடி நீ எதை எதை இன்பம் என்று நினைக்கிறியோ, அது எல்லா இன்பத்துக்கு பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய துன்பம் ஒளித்துக் கொண்டிருக்கிறது. கடவுள் இங்கே இனிப்பு என்று உனக்கு தந்திருப்பதெல்லாம் வெறும் கோட்டிங் தான். ஹோமியோபதி மாத்திரை மாதிரி மேல மட்டும்தான் இனிக்கும், உள்ள கசக்கும். எல்லா மாத்திரைகளுக்கு மேலும் ஒரு இனிப்பு கோட்டிங் இருக்கு. நீ வாயில போட்டோட சூப்பரா இருக்க நினைப்பேன், ஆனா அது கசக்கும். இனிப்பு கோட்டிங் கொடுத்த கசப்பு மருந்துதான் இந்த உலகம். இதை கீதையில பகவானே சொல்றார். பகவானே சொல்றார். சரி, இப்ப இந்த இனிப்பு கோட்டிங் ஆசைப்படுறீங்க, பிஸ்கட்டுக்கு நாய் ஆசைப்படுற மாதிரி நம்ம ஆசைப்படுறோமே. அப்ப இந்த இனிப்பு கோட்டிங் ஆவது 50% இனிப்பு 50% கசப்பு இருக்குமா? 50% இனிப்பு இருக்குல்ல சாமி, ஒரு 50% கசப்பு இருந்தா இருந்து போட்டு அப்படின்னு நினைக்கிறியா? நம்முடைய வேதம் சொல்கிறது அல்ப சுகம் அலாதி துன்பம். எல்லாமே அல்ப சுகம். 5 நிமிஷம் கூடி போன அரை மணி நேரம் தான் சுகம், இல்ல 1 மணி நேரம் தான் சுகம். அலாதி துன்பம்ங்கிறது. எல்லா இனிப்பு கோட்டிங்கும் 5 நிமிஷம் தான் இனிப்பு, அதுக்கப்புறம் துன்பம் தான் அலாதியாக இருக்கிறது. அப்போ குருஜி இப்ப என்ன சொல்ல வரீங்க? இன்பத்தை அனுபவிக்க கூடாதா? அப்ப நாங்க மாப்பிள்ளை மண்டல் தள்ளிதல் கொடுத்து வாயிருவே வீட்டுல போய், அப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? சேர்ந்து கொடுக்க கூடாது அப்படித்தானே என்றால் இல்லை. நாம் பொருள்படுவது மாதிரி பேசுவது அது இல்லை. நீங்கள் எப்படிப்பட்ட இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் ஆசைப்படாத இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். புரியுதா நான் சொல்றது? புரியுதா நான் சொல்றது? இப்போ நான் 2 நாளா பட்னி. நான் அன்னைக்கு 2 நாளா பட்னி தான். இன்னைக்கு காலைல கூட சாப்பிடல, மத்தியானம் தான் சாப்பிட்டேன். 2 நாளா பட்னி. விஜயா வந்து என்ன கூப்பிட்றா, சாமி எங்க வீட்டுல வாங்கல, நேற்று உள்ள கஞ்சி இருக்கு சாப்பிட்டு போங்களேன் அப்படிங்கிறா. சரி, 1-2 நாளா சாப்பிடாம இருக்கிறது ஒரு கஞ்சியாவது கிடைக்குதே அப்படின்னு விஜயா வீட்டுல போய் கொஞ்சம் கஞ்சி ஊத்துமாங்கிறேன். அப்படி போறேன். அப்படி போது விஜயா சொல்றா, சாமி பக்கத்துல ஒரு கல்யாணம், ஒரு பிறந்த நாள் வீட்டுல வெஜிடபிள் பிரியாணி போட்டாங்களா, கொஞ்சம் ஒரு பாத்திரத்துல கொண்டு வந்திருக்காங்க, சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டா, குடுமா கஞ்சி குடிக்கிறது அதை சாப்பிட்றேன். சாப்பிடலாம், தப்பு இல்லை. இப்ப நீ பிரியாணி கிடைக்கணும்னு நினைச்சியா? இல்ல பிரியாணி மேல ஆசைப்பட்டியா? இல்ல, நீ கஞ்சி குடிக்க தான் போன, ஆனா ஒரு பிரியாணி கிடைக்குது, சாப்பிட்ட, அவ்வளவுதான், அதோட திருப்தி. ஆனா விஜயா நாளைக்கு எங்க வீட்டுக்கு சாப்பிடுவாங்க சாமி கூப்பிட்டுட்டா, நான் அங்க இருந்து நாளைக்கு நல்ல பிரியாணி போடுவா, எப்படியும் பிரியாணி போட்டிருப்பா, கூட தயிர் வெங்காயம் வச்சிருப்பா,
கூட எப்படியும் கொஞ்சம் அந்த இது என்னது ஜாம் எல்லாம் வச்சிருப்பா. நல்ல ஒரு பிரியாணி தான் இருக்கும். அன்னைக்கு தேனியில சாப்பிட்ட மாதிரி பிரமாதமான ஒரு பிரியாணி இருக்கும்னு நான் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன். அங்க போன அவன் நேரத்தோட பழைய கஞ்சி வச்சிருந்தா. எனக்கு எப்படி வரும் பிளேட் அங்க பறக்கும் இங்க பறக்கும். இந்த மயிறு தான் கூட்டியா அப்படின்னு கேட்போம். இப்போ இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? ஆசைப்பட்டு அனுபவிப்பதற்குள்ள பிரச்சனையும் கிடைத்ததை அனுபவிப்பதற்குள்ள பிரச்சனையும் இதுதான். கிடைத்ததை அனுபவிச்சுட்டு போறோம், அவ்வளவுதான். அதுல என்ன இருக்கு? ஆனா ஆசைப்பட்டு அனுபவிப்பதால் நமக்கு துன்பம் துன்பம் துன்பம். இந்த வாழ்க்கை, நீங்கள் பிறந்திருக்கீங்களே, இந்த வாழ்க்கை உங்கள் கர்மாவை பொறுத்துதான் அமைகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வாழ்க்கை உங்களது கர்மாவை பொறுத்துதான் அமைகிறது. உங்களை சுத்தி இருக்கிறதெல்லாம் உங்க கர்மா தான். உங்க அப்பா ஒரு கர்மா, உங்க அம்மா ஒரு கர்மா, உங்க மனைவி ஒரு கர்மா. இப்போ உங்க மகளும் கல்யாணம் பண்ணிருக்கீங்களா, அந்த மருமகன் ஒரு கர்மா. நீங்க செய்த பாவம் கர்மவினை தான் உங்களை வந்து சூழ்ந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கு. இப்போ அப்போ இவர்கள் மீது நம்ம கோபப்படலாமா? கோபப்படலாமா அப்படின்னா எதுவும் கோபப்பட்டதுக்கு? சாமி நீங்க சொல்லுவீங்க, எங்க வீட்டுல பக்கத்து வீட்டுல ஒருத்தன் இருக்கான், அவங்ககிட்ட நீங்க இருந்தா தெரியும். எங்க ஹாஸ்பிட்டல்கிட்ட ஒருத்தன் இருக்கான், நேசம் பண்ணிட்டு ஒருத்தன், அவங்க கூட நீங்க இருந்தா தெரியும் சாமி, அவங்க கூட நீங்க 2 நாள் இருந்தீங்கன்னா தெரியும். போன ஜென்மத்துல ஏதோ ஒரு பிரச்சனை அவன்கிட்ட பண்ணிட்டு நம்ம ஓடி போயிருப்போம். இந்த ஜென்மத்துல அவன் அதை சரி கட்டுறதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கத்துலயே வந்து குடியிருக்கான். போன ஜென்மத்துல கடன் வாங்கிட்டு நம்ம கொடுக்காம போயிருப்போம். இந்த ஜென்மத்துல இந்த கடனை வசூலிக்கிறே வந்து உட்கார்ந்துருக்காங்க பக்கத்துல. அது அண்ணனா வந்து உட்கார்ந்துருப்பான், அத்தானா வந்து உட்கார்ந்துருப்பான், தம்பியா வந்து உட்கார்ந்துருப்பான். அப்போ இது போன ஜென்மத்து வாசனையால் வந்த பிரச்சனைகளை ஒழிய இந்த ஜென்மத்தில் எதுவும் இல்லை. இந்த ஜென்மத்தில் எதுவும் இல்லை. லட்சியம் பகவத் பிராப்தி, இது வேதம். இந்த ஜென்மத்துல நீ எதை லட்சியமாக கொள்ளணும்? இப்ப நீ ஆல்ரெடி இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் போன ஜென்மத்து கர்மா பிரச்சனை அதானே. இப்ப நீ ஒரு துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற, இங்க இருக்கிற பல பேருக்கு கடன் ஒரு பிரச்சனையா இருக்கலாம், சில பேருக்கு நோய் ஒரு பிரச்சனையா இருக்கலாம், சில பேருக்கு தொழில் இல்லாம ஒரு பிரச்சனையா இருக்கலாம், சில பேருக்கு கல்யாணம் ஆகாம பிரச்சனையா இருக்கலாம், சில பேருக்கு குழந்தை இல்லாம பிரச்சனையா இருக்கலாம். பல பிரச்சனைகள் இருக்கு. இது எல்லாம் நம்முடைய பூர்வ ஜென்மத்தோட தொடர்ச்சி, நீட்சி, பூர்வ ஜென்மத்து பாவத்தின் நீட்சி. இப்ப நீ அதை ஏதாவது செய்ய முடியுமா? போன ஜென்மத்துல நீ தப்பு பண்ணியாச்சு. இப்ப நான் ஏற்கனவே சத்சங்கத்துல சொன்னேன்லப்பா, நீ உனக்கு தெரியாம ஒரு கஞ்சா மரத்தை வளர்த்துட்ட, கஞ்சா செடியை வளர்த்துட்டப்பா, கஞ்சா மரம் வளர்ந்து நிக்குது. சமீபத்துல தான் தெரியும், ஓ கஞ்சா வளர்க்க கூடாதா, அது இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணுமா சமூகத்துக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இப்ப நீ மனசு மாறிட்ட. நீ மனசு மாறி திருந்தி அந்த கஞ்சா மரத்துக்கு டெய்லி பூ போடுற, புஷ்பம் போடுற, அதுக்கு பால் ஊத்துற, டெய்லி அதுக்கு பத்தி கொளுத்தி வச்சு கும்பிடுற. அது கஞ்சாவோட மாமரமா மாறிடுமா, இல்ல நெல்லி மரமா மாறிடுமா? கஞ்சாவை நீ வளர்த்து தானே, நீ போட்ட வித்து தானே. கஞ்சா மரம் மாறாது, உன் மனசு தான் மாறிடுது. இப்போ கஞ்சா மரம் நீ வச்சது கஞ்சா மரம் தானே, அது எப்படி மாறும்? மாறாது. அப்போ இறைவன் சொல்றான், இந்த லட்சியம் பகவத் பிராப்தி. இந்த ஜென்மத்தில் உன்னுடைய லட்சியம் எது இருக்கும்னா பகவானை அடைவது ஒன்றே உன்னுடைய லட்சியமாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்க ராஜா, நல்லா புரிஞ்சுக்க. நாம முன்ன செய்த வினைகளை ஒண்ணும் செய்ய முடியாது, அதை அனுபவிச்சுதான் ஆகணும்னு நம்முடைய இதிகாசங்களும் புராணங்களும் சொல்லுது. ஆனா இப்போ எப்பிறப்பிலோ செய்த ஒரு புண்ணியத்துல, இந்த சரக்கல் வலையில இந்த யோகி ராம் சிவகுமார் நாம பிரச்சார குடியில இப்படி ஒரு ஆள் ஒரு வெள்ளத்தாடி வச்சுட்டு ஒரு வெள்ள முடி வச்சுட்டு ஒரு முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கோம். அந்த ஆள் எதையோ சொல்றாங்க, நமக்கு புரியுற மாதிரியோ புரியாத மாதிரி எதையோ சொல்றாங்க. இப்போ இங்க ஒரு வாய்ப்பு உனக்கு அருளப்படுகிறது ராஜா. என்ன வாய்ப்பு? இனி உள்ள நாளை, இனி உள்ள வாழ்க்கையை நீ தீர்மானிக்க முடியும். இப்போ புரியுதா உனக்கு நான் சொல்றது? போன ஜென்மத்தில் நம்ம என்ன பாவம் செய்யணும்னு தெரியாது. போன ஜென்மம் நேற்று வரைக்கும் நம்ம என்னெல்லாம் அநியாயம் செய்யறதுன்னு தெரியாது. நம்ம பேச்சால ஒருத்தரை துன்பப்படுத்தி இருக்கலாம், திருட்டால ஒருத்தரை காயப்படுத்தி இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். ஆனா இப்போ இந்த சத்சங்கத்துக்கு பிறகு உனக்கு ஒரு வாய்ப்பு அருளப்படுகிறது. இனி உள்ள நாளை, இனி உள்ள வாழ்க்கையை என் கையில் இருக்கிறது, நான் அதை தீர்மானிக்க முடியும். இருக்கா இல்லையா ராஜா? எல்லாம் இப்படி இருக்கு, கொழுக்கட்டை பிடிச்சி வச்ச மாதிரி, முந்திரி வந்து உருட்டி வச்ச மாதிரி இருக்கு, அப்படி கண்ணு பிடுங்கிட்டு இருக்கு. இறைவனை அடைவது ஒன்றே இந்த பிறப்பின் சாராம்சம்னா, இந்த பிறப்புல நீ இதை விட்டுட்டேன்னு வையேன், ஒருவேளை இந்த யோகி ராம் சிவகுமார் நாம பிரச்சாரப்படி வரல, நேற்று வரைக்கும் வாழ்ந்த மாதிரியே வாழ்ந்துட்டே இருக்கிற, கடைசி காலம்
படுக்கையில கிடக்கிறச்ச ஒரு ஞானம் வருது. ஏதோ அந்த யோகிராம் சிவகுமார் நாம பிரச்சாரத்தில் அவர் குருஜி சிவகுமார் ஏதோ சொன்னாராமே, அதை நான் இவ்வளவு நாளும் தவற விட்டுட்டேனே. முருகா முருகா பிள்ளையாரப்பா, இந்த கேசட்லாம் ரிவைண்ட் பண்ணுவாங்களே சாமி, அதை போல என் வாழ்க்கை அப்படியே ஒரு ரிவைண்ட் பண்ணி 10 வயசுல மட்டும் வச்சிருக்கிறேன். நான் தெரியாம இவ்வளவு நாளும் விட்டுட்டேன்ப்பா, திருப்பி ஒரு வாய்ப்பு கொடுத்தேன்னா நான் அதை திருப்பி நல்லபடியா ஒரு பாதக பூஜை எல்லாம் பண்ணி இறைவனை அடைவதற்கு உண்டான எல்லா வேலையும் நான் பண்ணிடுவேன் சாமி. இப்போ வயசு 80 ஆகி போச்சு, அப்படியே 20ல கொண்டு நிறுத்திடு சாமின்னா பகவான் இந்த கேசட்டை ரிவைண்ட் பண்ணுவாரா? பகவான் கேசட்டை ரிவைண்ட் பண்ணுவாரா? ஒருவேளை நீங்கள் இன்று முதல் திருந்தாவிட்டால், இந்த கணம் முதல் நீங்கள் திருந்தாவிட்டால், பகவான் என்ன சொல்லுவார் தெரியுமா உங்ககிட்ட? அங்க போனோன்னு எத்தனையோ கோடானு கோடி ஜீவராசிகளில் உன்னை ஆசீர்வதித்து நான் இந்த பூமியிலே மனிதனாக அனுப்பினேன், என்ன கிழிச்சிட்டு வந்தேன்னு கேட்பார். அதை விட ஒன்று சொல்ல முடியும்? நான் சொல்லல. என்னத்தை புடுங்கிட்டு வந்தேன்னு கேட்பார். உன்னை எதற்காக இங்கே அனுப்பினேன்? இந்த பூவுலகிற்கு எதற்காக அனுப்பினேன்? என்னை அடைவதற்கல்லவோ நான் அனுப்பினேன். ஏதாவது செய்தியா? அதற்கான முயற்சிகள் ஏதேனும் நீ செய்தாயா? அப்போ அங்க போய் சாமி உண்மைதாங்க, அந்த ஆள் கூட சொன்னான் சரக்கரவளையில, நான் கேட்கல, திரும்ப ஒரு வாய்ப்பு தாங்க சாமி, ஒரு ஜெயலலிதாவோ சசிகலாவை பறக்க வைக்க சாமி, நான் பாருங்க, நான் எப்படி பண்ணிட்டு வரேன், நீ மட்டும் நீங்க பாருங்க அப்படின்னு கேட்பேன். ஆனா இறைவன் நிச்சயமாக தரவே மாட்டான். ஒரு முறை அருளிய அரிய வாய்ப்பை நீ பயன்படுத்தலையே. அப்ப நீங்க இப்ப கூட உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், ஏன் சாமி என்ன சொல்றீங்க, சனிக்கிழமை தோறும் வாரம் நீங்க சொல்ற மாதிரி நாமத்தை பாடுறோம், நீங்க சொல்ற மாதிரி பாத பூஜையை செய்யறோம், இதுக்கு மேல என்னத்தை ஏன் செய்யணும்? அந்த சாமிக்கு இளவெடுத்து போவாங்க, என்ன செய்யணும் தெரியலையே. ஏன் நாங்க தான் சனிக்கிழமை தோறும் வாரம் ஐயா, உங்க தொல்லை தாங்க முடியாது, வாரம் பாத பூஜை பண்றோம், நீர் அப்பப்போ கொட்டு டண்டனகள்லாம் போடுது, அதுக்கெல்லாம் நாங்க கை தட்டுறோம், நாமத்தை சொல்றோம், இதுக்கு மேல என்னத்தையா பண்ணணும் அப்படின்னா, நீங்க நாமம் சொல்றதெல்லாம் சரிதான், சேவை செய்யறதெல்லாம் சரிதான், இதற்கு பின்னணியிலே உங்களுடைய சுயநலம் ஒன்று ஒழித்துக் கொண்டிருக்குது ராஜா. ஒழித்துக் கொண்டிருக்கா இல்லையா? இருக்கலாமா? இருக்குங்கிறவங்க கை தூக்குங்க. வேற ஒன்று சுயநலம். இங்கே செய்கிற சேவைகளில் எல்லாம் உங்களுடைய சுயநலம் ஒன்று ஒழித்துக் கொண்டிருக்கிறது. இதை செய்தா எனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். இதை செய்தா எனக்கு அது கிடைக்கும். இறை சேவை, இறை தொண்டு என்பது எது தெரியுமா? வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன், எதையும் எதிர்பாராத சேவை. இறைவா, இப்பிறப்பு எனக்கு தந்தாயே, எத்தனையோ பேர் 2 கை இல்லாம 2 கால் இல்லாம கிடக்கிறானே, கண்ணிருந்தும் குருடா இருந்துட்டு அண்ணன் பாடினார், இருந்தானே எவ்வளவோ இருக்கிறானே, எவ்வளவோ உயிர்கொல்லி நோய், கேன்சர் போன்ற நோய்களாலே துடிக்கிறார்களே, எவ்வளவு பேரும் அங்க கட்டி இங்க கட்டின்னு கிடந்து தவிக்கிறாங்களே, எதுவுமே இல்லாம என்னுடைய 2 கைகளும் 2 கால்களும் என்னுடைய வாயும் திருப்தியாக இருக்கிறதே பகவானே, எனக்கு நீ எதுவும் தர வேண்டாம் சாமி, தந்ததுக்கு என்னுடைய வாழ்நாள் முழுக்க உனக்கு போதாதையா, சேவை செய்யறதுக்கு நாள் போதாது, ஒரு கணம் கூட நான் வீணாக்க மாட்டேன் சுவாமி, ஊனிலும் உறக்கத்திலும் உன்னுடைய திருவடிகளுக்கே நான் சேவை செய்வேன் சாமி. எதுக்கு? தந்திருக்கிறதுக்கு, இனி தரப்போறதுக்கு இல்லை. இப்படி யாராவது நம்ம செய்யறோமான்னு சொல்லு பார்ப்போம், சொல்லு பார்ப்போம், சொல்லு பார்ப்போம். இறை சேவையிலும் சுயநலம் ஒழித்துக் கொண்டிருப்பதுக்கு பேரு இறை சேவையா? அடியார்கள் எல்லாம் அதே சேவையாக செய்தார்கள். யோகி ராம் சுரத்குமார் என்ன எதிர்பார்ப்புல அந்த சேவையை செய்தார்? என் தந்தையின் பணியை செய்து கொண்டிருக்கிறேன், என் தந்தையின் பணியை செய்து கொண்டிருக்கிறேன் சொன்னார, என் தந்தை எனக்கு இதை செய்தா எனக்கு அது தருவார்ப்பான்னு சொன்னாரா? இல்ல இங்க இருக்கிற மகான்கள் யாராவது? ரமண மகரிஷி சிறு வயது முதலே ஒரு கோவணத்தை கட்டிட்டு கடைசி வரை 70 வயது வரை இறை சிந்தனையிலே இருந்தாரே, எனக்கு அதை கிடைக்கும்னு ஏதாவது எதிர்பார்ப்புல இருந்தாரா? எதிர்பார்ப்புல இருந்தாரா? இல்லை. ஏன் அவங்க நம்ம மகான்களாக இறை வடிவமாக ஏன் கொண்டாடுறோம்னா, this is the reason only we are praying this. அப்போ without expectation, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத பரிபூரண பக்தியும் பரிசுத்தமான சேவையும் தான் இறைவன் உன்னிடம் எதிர்பார்க்கிறான். நீ நல்லா புரிஞ்சுக்க ராஜா, நீ நல்லா புரிஞ்சுக்க கண்ணு. இந்த உலகத்துல எந்த ஜீவராசிக்கும் அருளாத
பல அற்புதங்களை இறைவன் உனக்கு அருள் இருக்கிறான் தங்கம். ஏன் காட்டுல ஒரு சிங்கமா வாழ்றது அவ்வளவு ஈஸின்னு நினைக்கிறியா? காட்டுல ஒரு புலியா வாழ்றது அவ்வளவு ஈஸின்னு நினைக்கிறியா ராஜா? இல்ல ஒரு பாம்பா வாழ்றது அவ்வளவு ஈஸின்னு நினைக்கிறியா? நீ இந்த டிஸ்கவரி சேனல்லாம் பாரு. ஒரு புலி ஒரு பெரிய யானை அடிச்சுட்டு வை, எப்பா ஒரு பெரிய யானை கிடைச்சு இந்த மாசம் முழுக்க எனக்கு போதும். புலி எல்லாம் வாங்க இதெல்லாம் அடிச்சு காய போட்டு கருவாடாங்க வைங்கப்பா, தூக்கி வைங்க, ஒரு மாசத்துக்கு தின்னுக்கலாம் அப்படின்னு வைக்க முடியுமா? இல்ல பாம்புக்கு ஒரு பெரிய சாப்பாடு கிடைக்குது, இன்னைக்கு பாதியை கடிச்சு கிளம்பி தின்னுட்டு பாதியை நாளைக்கு வச்சு வைக்க முடியுமா? டிஸ்கவரி சேனல் பாரு. ஒவ்வொரு விலங்கும் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய உணவு தேவைக்காக அலையுது. ஒவ்வொரு நானும் பிரின்ஸையும் திருநெல்வேலூர் ஹோட்டல்ல தங்கியிருந்தப்ப அந்த பறவைகள் எல்லாம் பறந்து போறது பார்த்து பிரமிச்சு பார்த்துட்டு இருந்தான். இது எங்கப்பா இந்த கூட்டமா பறக்குது? நேற்று காரியம் கழிஞ்சு போச்சு, இன்னைக்கு வயர் பசிக்குமா இருக்கு, கூட்டமா தேடி போகுது எங்கேயாவது மீன் கிடைக்குமா? அப்போ டெய்லி தன்னுடைய உணவு தேவைக்காக எல்லா விலங்குகளும் எல்லா பறவைகளும் தினமும் உயிரை பணைய வைத்து போகுதுப்பா. உயிரை பணைய வைத்து போகுது. நல்லா புரிஞ்சுக்கணும். பறக்கிற கொக்குல புறால எத்தனை எவன் பிடிக்க போறான்னு தெரியாது, போற விலங்குகளை எத்தனை சுட்டுக் கொள்றான்னு தெரியாது. அப்போ உயிரை பணைய வைத்து ஒவ்வொரு ஜீவராசியும் உணவை தேடும் போது இந்த மனித பிறப்புக்கு மட்டும்தான் பகவான் தனக்கு தேவையான உணவை தானே தயார் செய்து கொள்ளுகிற பக்குவத்தையும் வசதியையும் இறைவன் அருளியிருக்கிறான். உனக்கு தேவையான நெல்லை நீ விளைவிச்சுக்கலாம், உனக்கு தேவையான வாழைப்பொலையை நீ பயிர் போட்டுக்கலாம், உனக்கு தேவையான மிளகா, கடுகு, சீரகம், வத்தல், மல்லி எல்லாத்தையும் பயிர் போட்டு தானே எடுத்துக்கிற. இது தவிர உனக்கு சமைச்சு போடுறதுக்கு 4 பொம்பளை, ஊட்டி விடுறதுக்கு 2 ஆம்பளை, ஒரு குளிக்க வைக்கிறதுக்கு 4 பேர், எல்லா வசதிகளையும் இறைவன் உனக்கு அருளி இருக்கிறானே. எதுக்கு தெரியுமா? அப்படியாவது இதெல்லாம் தின்னு கொளுத்து தூரிட்டு என்ன நினைச்சுக்கப்பா, எனக்கான சேவைக்கு வா. இந்த ஒரு பிறப்புக்கு மட்டும் இறைவன் அத்தனை வசதிகளையும் அருளி இருப்பதே இதுக்குதான். நாம இறைவன் அருளி இருப்பது சொன்ன கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி 2 கையை தந்திருக்காரு, காலை தந்திருக்காருன்னு. அப்போ இந்த உடம்பை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? இறையை அடையும் அந்த லட்சியத்திற்கு மட்டும்தான் இந்த உடம்பை பயன்படுத்த வேண்டும். ஆனா இங்க அப்படியே நடக்குது. நமக்கு அதிக பற்றுதலே நம்முடைய உடம்புக்கு மேலதான். அது என்னெல்லாம் செய்து நம்ம பராமரிக்கிறோம். எப்பப்பா டெய்லி அதை அந்த சோப்பு போட்டு இந்த சோப்பு போட்டு, நெட்ல அந்த கிரீமை போடலாமா, இந்த கிரீமை போடலாமா, இங்க ஒரு சின்ன கருப்பு அதுக்கு அந்த கிரீமை போட்டுடலாமா, காலுக்கு பார்த்தா அது, கைக்கு பார்த்தா அது, முகத்துக்கு பார்த்தா அது, இந்த டைய போடலாமா அந்த டைய போடலாமா, சாதாரண சட்டை போட்டா நல்லா இருக்காது, பிராண்டட் ஷர்ட் போடலாமா அது போடலாமா. இந்த உடம்புக்கு இவ்வளவு நீ அக்கறை எடுக்கிறியே, இந்த உடம்புக்கு மேல இவ்வளவு பற்று வைக்கிறியே, இந்த உடம்பை காக்கிறதுக்காக பாதாம், பிஸ்தா, இறைச்சி, மீன், மட்டன், சிக்கன், பிக்கன் எல்லாம் தின்னு வளர்க்கிறியே, அந்த உடம்பாவது உனக்கு நன்றி விசுவாசத்தோட இருக்கா? அந்த உடம்பாவது உனக்கு நன்றி விசுவாசத்தோட இருக்கா? அதுவும் நரைச்சு போகுது, தோல்லாம் சுருங்கி போகுது, கிட்னி சட்னியாகி போயிருது. 20 வயசுல இருந்து அழகு 50 வயசுல இல்ல. அந்த உடம்பா நீ இவ்வளவு பராமரிக்கிறியே, அந்த உடம்பாவது உனக்கு விசுவாசமா இருக்கா? இல்லையே. அப்புறம் எதுக்கு அந்த உடம்புக்கு மேல பற்றுதல்? ஏன் அந்த உடம்புக்கு மேல இவ்வளவு பாசம்? இந்த உடம்புக்கு மேல பற்றுதலே நமக்கு ஏன் வருது தெரியுமா? இங்க இருக்கிற சொந்த பந்தத்துக்கு மேல எல்லாம் அவனுக்கு பற்றுதல். அப்பா மேல பாசம், அம்மா மேல பாசம், புள்ள மேல பாசம் இருக்கணும். பற்றுதல் எல்லாத்துக்கு மேலும் பற்றுதல். இந்த பற்றுதல் மிகப்பெரிய பாவம். உங்களை இறைவனை அடைய விடாமல் தடுப்பதே இந்த பாழா போன பற்றுதல் தான் ராஜா. என் பேர புள்ள, என் புள்ள, யார் உன் புள்ள? ஒன்னே ஒண்ண புரிஞ்சுக்க ராஜா, உனக்கு என் மேல கோபம் வந்தாலும் பரவாயில்ல, இந்த உலகத்துல யாரும் உனக்கானவங்க கிடையாது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். வரலட்சுமி இருக்கிறாங்க, உங்க வீட்டுக்காரர் பேர் என்னமா? ரஃபீக். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னுக்கு ரஃபீக் யாருன்னு தெரியுமா? இல்ல இன்னொரு 50 வருஷமே கொடுத்துருவோம் அவளுக்கு. 50 வருஷத்துக்கு அப்புறம் ரஃபீகை திருப்பி பார்க்க போறாளா? இல்ல ரஃபீக் வரலட்சுமி பார்க்க போறாரா? இங்க இருக்கிற யாரு? இல்ல நான் கேட்கிறேன்ப்பா, நான் இருக்கிறேன். எனக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்ன என் பொண்ணை யாருன்னு தெரியுமா? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னுக்கு இவங்களெல்லாம் என் மனைவியாக யாரா தெரியுமா? இல்ல இன்னொரு 5 வருஷமா 10 வருஷமா கழிச்சு நான் இவங்களை பார்க்க போறேன் வாழ்க்கையில. அப்ப இவங்க யாரு? எனக்கு
இவங்க யாருமா? இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் உங்கள் கர்மவினையை அனுபவிப்பதற்காக இங்க பிறந்திருக்கீங்க, வந்திருக்கீங்கப்பா. அது ஏதோ ஒரு யோனி மூலமா தான் பிறக்க முடியும். யோனின்னா தெரியுங்கள, சும்மா ஒன்று வானத்துல பொத்துட்டு வர முடியாது. ஏதோ ஒரு யோனியில பிறக்கணும், பிறந்திருக்கீங்க, அவ்வளவுதான். உனக்கு அதுக்கு என்னையா பந்தம்? எங்க அம்மா என்ன 24 வயசுல 22 வயசுல போட்டுட்டு போனா, நான் வளரலையா? இல்ல எங்க அப்பான்னு ஒருத்தர் இருக்காரு, இல்ல நான் பொத்தி பொத்தியா பார்த்துட்டு இருக்காரு, நான் வளரலையா? வாழலையா? அப்ப யாருக்கு யார் சொந்தம்? சரி, உங்க தாத்தாவை நீ நல்ல என் தாத்தா உயிருங்க, அது தாத்தா போச்சுன்னு சொல்லிட்டு போவாரா? நான் காலையில் உஷாட்ட கேட்டேன், உங்க அம்மா சுசிலாவுக்கு ரொம்ப உயிருமா? சுசிலா, மக்களே நான் போயிட்டு வரேன், பாய் பாய், நான் போயிட்டு வரேம்மா சொல்லிட்டு போவாளா? சொல்லிட்டு போவாளா? யாராவது நீங்க உயிரை வச்சிருக்கீங்களே, நீங்க உயிருக்கு மேல உயிரா வச்சிருக்கீங்களே, யாராவது உங்கள்கிட்ட சொல்லிட்டு போவாங்களா? ஏங்க, நேற்று வர காப்பி குடிச்சு இப்பதாங்க வெளியே வந்தேன், இப்ப காப்பி குடிச்சு வெளியே, நல்லா காப்பி குடிச்சிட்டு போயிட்டாங்க. நேற்று வரை நீ தான் பாதாம் பிஸ்தா கொடுத்து வளர்த்துருப்ப, யாராவது சொல்லிட்டு போனாங்களா? அப்ப யாருக்காக நீ இந்த உடம்புல இந்த இடத்துல நீ சாகுற? நீ யாருக்காக நடந்து பச்சது வச்சிருக்க? இந்த உலகத்துல யாராவது உனக்கு நிரந்தரமா? கண்ணதாசன் பாடினாலே, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாருக்கா உனக்கு? அப்ப இந்த உலகத்துல அவங்க தன்னுடைய கர்மாவை அனுபவிப்பதற்காக வந்திருக்காங்க. நீ நினைச்சு உன் பிள்ளை கர்மாவை மாத்திர முடியுமா? சொல்லு. இல்லைங்க, நான் நினைச்சேன்னா என் பிள்ளைங்க வாழ்க்கையை புரட்டி போட்டுருவாங்க. பண்ண பார்ப்போம், செய் பார்ப்போம். எதை நீ செய்ய முடியுங்க? அவன் முடிய கூட அசைக்க முடியாது ராஜா. அவர் தான் அசைக்கணும், அவர் தான் அசைக்கணும். எதுவுமே இல்லாத, எதுவுமே உனக்கு சொந்தம் இல்லாத, வீணா போன, நாளைக்கு சாக போற பணத்துக்கு போய் நீ பற்றுதல் வச்சிருக்கிறியே, இதை விட பைத்தியக்காரர்களும் இந்த உலகத்துல என்ன இருக்க முடியும்? யோசித்து பாரு, என்ன இருக்க முடியும்? நாமெல்லாம் யார் தெரியுமா ராஜா? பழைய காலத்துல இப்படி காரு பைக்கு இதெல்லாம் இல்லாத காலத்துல எல்லாரும் நடந்துதான் போனோம், தெரியுமா? எங்க ஊர்ல சொர்ணலிங்கம்னு ஒருத்தர் இருந்தார். யாருமா சொர்ணலிங்கம்? உங்க தாத்தாவா? அவரு நான் சின்ன பையனா இருக்கிறதுல எனக்கு நிறைய கதை சொல்லுவார். மாம்பழம் லோடெல்லாம் இங்க இருந்து மாட்டு வண்டியில மதுரை கொண்டு போனா 2-3 நாள் ஆகும். மதுரை போய் சேரக்க 2-3 நாள் ஆகும். இப்ப 3 மணிக்கு கூட ஆகும். அப்ப 3 நாளாக 3 மணிக்கு கூட ஆகும். அப்ப நிறைய கதை சொல்லுவார். பேரா கேட்டியா, அந்த முப்பந்தல்ல ஒரு எஸ்எம்மா இருக்கா பார்த்து, நான் ராத்திரி வண்டியில போச்சுல ஒரு வெள்ளை சீலை கட்டிக்கிட்டு வருத்தியாக நின்னா, நான் அப்படியே போன சுண்ணாம்பு தாரோன்னு கேட்டேன். நான் கொடுத்துருவேனா? அடிச்சுருவாங்க. கத்தியை எடுத்து சுண்ணாம்பு எடுத்து அப்படி நீட்டின. இந்த மாதிரி கதையெல்லாம் இங்க சின்ன பிள்ளை நிறைய கேட்டிருப்பீங்க. கத்தியில சுண்ணாம்பு எடுத்து கொடுத்தேன், ஓடிச்சாட போயிட்டாட. இப்படி இந்த பேய் கதை, பிசாசு கதைலாம் நிறைய சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க. அந்த காலத்துல நடந்து பயணம் பண்றவங்க நிறைய. அப்போ இந்த கருக்கல் ஆன உடனே அந்தி சாய்ஞ்ச உடனே தங்கணும் எங்கேயாவது. இன்னைக்கு மாதிரி ஹோட்டல் லாட்ஜ் எல்லாம் உண்டா? அந்த காலத்துல அந்த ஆப்பிள் ட்ரீல, திருநெல்வேலி வந்துட்டோமா, ஆப்பிள் ட்ரீல ஒரு ரூம் பண்ணுப்பா, அப்படி நாளை காலையில் காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அடுத்த பயணம் தொடரலாம். வாய்ப்பு உண்டா? கிடையாது. அப்ப அதுக்காக அங்க சத்திரம் சாவடிகள் இருக்கும். இந்த சத்திரத்தை கண்டுபிடிச்சி அங்க போய் எல்லாம் தங்குவாங்க. நாகர்கோயிலுக்கு சொர்ணலிங்கம் போயிருக்காரு, திருநெல்வேலியில இருந்து ஒரு மகாலிங்கம் வந்திருக்காரு, அடுத்தது அங்க நம்ம ஓவரிகிட்ட இருந்து ஒரு சுந்தரலிங்கம் வந்திருக்காரு. எல்லா லிங்கமும் அந்த மண்டபத்துல சந்திக்க வராது. அண்ணாச்சி, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? நாங்க நாகர்கோயில வந்திருக்கோம். ஓஹோ, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? நாங்க ஓரியில இருந்து வந்திருக்கோம். ஓ அப்படியா, உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? ஓ, பிள்ளை எங்க கட்டி கொடுத்துருக்கு? நாகர்கோயில தான் கட்டி கொடுத்துருக்கு. நீங்க எங்க இருக்கீங்க? நாகர்கோயில. நான் சரக்கு ஐயா கீழே சரக்குல தான் மகளை கட்டி கொடுத்துருக்கு. அப்படி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படி கட்டி மனைவி. அண்ணாச்சி, நம்ம சந்திச்சது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அடுத்த நாள் காலையில அவன் பாட்டு கிளம்பிடுவான், இவன் பாட்டு கிளம்பி போய்வான். நீ தூங்கிட்டு இருந்தவன சொல்லாம கூட கிளம்பி போய்வான். இதே தான் இங்க உள்ள வாழ்க்கை. நாம வந்துட்டோம், ஒரு சத்திரத்துல கூடிட்டோம். நீ யாரு நான் யாரு ஒண்ணு உறவு கொண்டாடுறோம், புலானா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம். ஒரு நாள் விடிஞ்சதும் அவன் பாட்டுக்கு போவான், நீ உன் பாட்டுக்கு போனோம். அந்த சத்திரம் அங்க அது பாட்டு கிடக்கும். இதான உண்மை? பின்னால தூங்குறவா, இதான உண்மை? இதான உண்மை? அப்போ நீ வந்தவன் மேல பாசத்தை வைக்கிறிய, இல்ல சத்திரத்தின் மேல பாசத்தை வைக்கிறிய? உன் பயணத்தின் மீதல்லவோ நீ கவனம் வைக்க வேண்டும். உன்னுடைய இலக்கு என்ன? அதன் மீதல்லவோ உன்னுடைய கவனம் இருக்க வேண்டும். நீ அதெல்லாம் விட்டுக்கிட்டு நீங்க இருக்கிறியே. இங்க வந்திருக்க எல்லோரும் நீங்கள் எத்தனை கிலோ கர்மாவை சுமந்து வந்தீர்களோ அந்த கர்மா டேலி ஆனதும் எல்லாரும் போய் தான் தீரணும் ராஜா.
நீ எத்தனை கிலோ வெயிட்ட கர்மாவை தூக்கிட்டு இந்த பூமிக்கு வந்தியோ அந்த கர்மா சரிசமம் ஆனதும் நீ போயிட்டே இருக்கணும். இங்க உனக்கு அதுக்கு பிறகு இங்க இடமே இல்லை. அப்போ இப்ப என்ன சொல்ல வரீங்க சாமி? நாங்க குளிக்க கூடாதா, சாப்பிடக்கூடாதா, இந்த உடம்பை தேத்துறதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கக்கூடாதா, பாதாம் பிஸ்தாலாம் சாப்பிடக்கூடாதா, காய்ச்சல் வந்தா மாத்திரை சாப்பிடக்கூடாது, உடம்பை பராமரிக்க கூடாது நீங்க சொல்றீங்களா? பராமரிக்கணும். எதற்காக பராமரிக்கணும்? நம்முடைய இலக்கு என்ன? இறைவனை அடைவது. அந்த இறைவனை அடையும் லட்சியத்திற்காக இந்த உடம்பை பராமரிக்கணும். நாளைக்கு இன்னைக்கு சனிக்கிழமை முடிஞ்சது, அடுத்து திங்கக்கிழமையில இருந்து சாமி என்ன சொல்றாரு? சாயங்காலம் வரணுமாமே, நாமும் சொல்லணுமாமே, எனக்கு நீ காய்ச்சலா இருக்கு டாக்டர், 2 மாத்திரை தாங்க டாக்டர், அந்த மாத்திரை என்னை போட்டுட்டு திங்கக்கிழமை போய் என்ன இந்த திங்கக்கிழமை போய் எனக்கு நாமும் சொல்லணும் சாமி, நான் திங்கக்கிழமை குளிக்கணும் சாமி, எனக்கு குளிக்கணும், நீங்க குளிக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, காய்ச்சல், எனக்கு குளிக்கணும். இந்த உடம்பை அதற்காகத்தான் நீ பராமரிக்கணுமே ஒழிய நீ வேற அல்ப சந்தோஷங்களுக்கு நீ அதை பராமரிக்க கூடாது. இறையை அடைவதே நமது நோக்கமாக இருக்க வேண்டும். அதாவது இப்பிறப்பில் விட்டால் இனி எப்பிறப்பிலோ, இப்பிறப்பில் விட்டுட்டோன்னு வைய, இனி எப்பிறப்பில் நம்ம இந்த அடைய முடியுமோ, இனி எப்பிறப்பில் இந்த வாய்ப்பு நமக்கு அமையுமோ தெரியலையே. இறைவா, எவனோ ஒருத்தர் சரக்கருளை இருந்து கத்துறானே, அது கூட அவ உஷா காலையில் அழகா சொன்னா, சாமி நீங்க சொல்லுதுல எனக்கு புரியுது, நல்ல மண்டைக்குள்ள ஏறுது, எனக்கு நல்லா விளங்குதுங்க. ஆனா வீட்டுக்கு போனோட எல்லாம் மாறிடுது. என் பிள்ளைய பார்த்தோட மாறிடுது, பேத்தியை பார்த்தோட மாறிடுது, எல்லாம் மாறிடுது சாமி. அதுக்கப்புறம் ஐயோ என் பையங்களுக்கு கஷ்டப்படுறாரு, என் பிள்ளைங்களுக்கு கஷ்டப்படுறாளே, நான் என்ன செய்வேன் அப்படிதான் போகுது. அப்ப நான் சொன்னேன், துளியேனும் கணமேனும் இந்த குடும்பத்தையும் இந்த பிள்ளை குட்டிகளையும் இறைவனிடத்திலே பத்திரமாக ஒப்படைத்து விட்டு உனது வாழ்க்கையை நீ இறை சேவைக்கு துளியேனும் நீ பிரார்த்தனை இல்லாது, சுயநலம் இல்லாது இந்த சேவையை நீ செய்வாயானால் நீயும் தப்பிச்சிருவ, உன் குடும்பமும் தப்பிச்சிருவோம், உன் பிள்ளையும் தப்பிச்சிருவோம். நான் காலையில் ஒரு உதாரணத்தை சொன்னேன். இந்த மாபெரும் சபையிலே நான் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். என்னுடைய மகள் 3 ஆண்டுகளாக அவன் எதிர்பார்த்த மாதிரி வேலையே கிடைக்கல. அவன் டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு நான் ப்ராக்டிஸே பண்ண மாட்டேன், நான் ரிசர்ச்சில் போறேன்னு சொல்லி அவன் இஷ்டத்துக்கு என்னெல்லாம பண்ண போனா. 3 ஆண்டுகளாக அவள் நினைத்த இலக்கை அடையவே முடியவில்லை. துன்பம், துயரம், கஷ்டம். நான் 1-2 முறை பகவானை பற்றி சொல்லி பார்த்தேன், அவள் காதில் விழவே இல்லை. நான் நினைத்திருந்தால் அவளுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்க முடியுமா இருக்கும். உஷா கூட கேட்டா, ஏன் சாமி நீங்க வேற 1-2 பேருக்கு வீட்டுக்கெல்லாம் இதெல்லாம் கொடுத்துட்டு பிள்ளைகளை உடனே வர வச்சிருக்கீங்களே, என் பிள்ளைய மட்டும் ஏன் சாமி நீங்க வர வைக்க மாட்டேங்க, நீங்க நினைச்சா என் பிள்ளை வந்துரும்ல, என் பிள்ளைய ஏன் வர வைக்க மாட்டேங்கிறேன் சாமி அப்படின்னு நான் சொன்னேன். அந்த பிள்ளைய உடனே வர வைக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. தகப்ப அழுற அந்த பிள்ளைய உடனே கொண்டு வந்து சரி பண்ண, அந்த பிள்ளை தொடர்ந்து வருமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நான் வர வச்சது வரும், அந்த பர்பஸ் சால்வ் ஆயிடும், எல்லாம் கிளியர் ஆயிடுவாங்க, அப்புறம் போயிடுவாங்க. ஆனா ஒரு நாள் இறைவனை உணர்ந்து அறிந்து உனது மகள் வந்தால் அப்புறம் இந்த இடத்துக்கு போக மாட்டான், தொடர்ந்து வருவாள். அப்ப நீ அதுக்கு ஆசைப்படுறியா? இல்ல நான் இதை ஒன்று தந்து விட்டுவான் பிள்ளை கூடி, அவன் வந்தா, அவன் அப்படியே அவன் பிள்ளை வந்தா தேவைகள்லாம் நிறைவேறிச்சு, அப்புறம் வரல, அவ்வளவுதான், அவன் காரியம் முடிஞ்சது, போயிட்டான், கடவுளை விட்டு போயிட்டான். அப்போ எனது மகளான பிறகு கூட எனது மகளுக்காக நான் ஒரு நாளும் பிரார்த்திக்கவில்லை. என மகளுக்கே நான் ஒரு நாளும் பிரார்த்திக்கல, பகவான் நான் கேட்டதே கிடையாது. ஏன்? நான் கேட்டு வாங்கி கொடுக்க முடியுமா இருக்கும், கொடுத்தால் வாங்கிட்டு அவன் பாட்டு போவா, அவ்வளவுதான். எங்க அப்பா ஏதோ வர்றதுனால நல்லா இருக்கேன், ஹாப்பியா இருக்கு, போயிடுவாங்க. அப்போ கொடுத்தவர் கடன் கொடுத்த பேங்கார என்னெல்லாம் கேட்பான், எப்பா நீ தானப்பா செக்யூரிட்டி எழுந்து போட்ட, கடன் வாங்குறவன் போயிட்டாப்பா நீ கொடு, அவளுக்கு கர்மாவும் சேர்த்து நான் தான் கொடுக்கணும் போற சாமிக்கு, உண்மைதான் இல்லையா? எல்லாம் உறக்க ஆமா இல்லைன்னு சொல்லுங்கம்மா. அப்போ நான் 3 ஆண்டுகள் காத்திருந்தேன். நீ உனக்கு என்னைக்கு பகவானை அறிய முடியுமோ, என்னைக்கு பகவான் சரணாகதி அடைய முடியுமோ, என்னைக்கு இந்த பகவானை புரிந்து கொள்ள முடியுமோ அதுவரை நான் காத்திருப்பேன். இந்த ஜென்மம் இல்லை, அடுத்த ஜென்மத்துல ஓகே நோ ப்ராப்ளம் காத்திருப்பேன். ஒரு நாள் அவளே வந்தா,
அழுதா. கதர் என் பொண்ணு அழுது நான் பார்த்ததே இல்லை. சின்ன பிள்ளையிலேருந்து நான் அழுது பார்த்தேன்னா நான் அழ வைக்கிறதும் இல்லை. அழுது பார்த்ததே இல்லை. அழுதா, கண்ணீர் விட்டா, கதர்னா. அன்னைக்கு உங்ககிட்ட பேசுறதை விட கொஞ்சம் தான் பேசுறேன் அவர்கிட்ட. மக்களே, வாட் இஸ் லைஃப், வாட் இஸ் காட், வாட் இஸ் டிவைன், வாட் இஸ் லைஃப் இது சொன்னேன். அன்னைக்கு தான் முதல் முறையா தானாக இறங்கி வந்து அவள் பாத பூஜை செய்தாள். போன தடவை வந்தப்போ அழுதா, கதர்னா, நான் என்னப்பா பாவம் செய்தேன், நான் இவ்வளோ டேலண்டடாக இருக்கிறேனே, இவ்வளோ படிச்சிருக்கிறேனே, எனக்கு ஏன்பா ஒரு ரெகனைசேஷனே கிடைக்க மாட்டேங்குது, யாருமே என்ன நிராகரிக்கிறாங்க, எல்லாருமே நிராகரிக்கிறாங்களப்பா, எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குதுப்பா, ஏன்பா என்னுடைய குவாலிஃபிகேஷன் எவ்வளவு இருக்குப்பா, நான் எவ்வளோ ஒர்க் பண்ணுறேன், ஏன்பா எனக்கு அந்த இது கிடைக்கல, ஏன்பா எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல, ஏன்பா எனக்கு இவ்வளோ துன்பமாக இருக்கு அப்படின்னப்போ நான் கலங்கவே இல்லையே. 3 ஆண்டுகள் அவள் துன்பப்பட்ட போது நான் கலங்கவே இல்லையே. அவள் கண்ணீர் விட்டு அழுத போது நான் கடலை தானே குறைச்சிக்கிட்டே இருந்தேன். அப்படியா அப்படியா ரொம்ப கஷ்டமா இருக்கா, அப்படியா, ஓ ரைட்டு, கலங்கவே மாட்டேன். எனக்கு பற்றுதல் இல்லையே, பாசம் இருக்கு, பாசம் இருக்கு, அதுக்கு தான் நான் அவனை காத்து இருக்கிறேன். பற்றுதல் இல்லை. ஏன்? உனக்கு பாக்கியம் இருந்தா அப்படி, இல்லைன்னா போ. அன்று ஒரு உபதேசத்தை உபதேசித்தேன். போன முறை, கழிந்த முறை அழுது கதறிவிட்டு சென்ற அவள் இந்த முறை வரும்போது வெற்றியோடு திரும்பி இருக்கிறார். ஒரே ஒரு மெசேஜ் தான், அப்பா ஐ காட் எ குட் ஜாப், ஐ செலக்டட் அப்படின்னு போட்டான். அதுக்கு நான் அவனை குதிக்க மாட்டேன், குதிக்க மாட்டேன். கீழே எல்லாம் பகவான் சித்தம், எல்லாம் பகவானுடைய கருணை. இன்னைக்கும் அதே தான் சொல்றேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வாழ்க்கையில, இதை விட காலமும் நேரமும் உனக்கு புரிய வைக்க முடியாது. போன முறை வந்த போது அழுது கண்ணீரோடு வந்தா, பகவானை உணர்ந்து பாத பூஜை பண்ண, நாமத்தை சொன்ன, எங்க கூட இருந்த. இந்த முறை வரும்போது வெற்றியோடு திரும்பி இருக்கிறாய். இந்த வித்தியாசத்தை நீ நல்ல அப்பனுக்கு பிறந்த, அப்பதான் சொல்லணும், நல்ல அப்பனுக்கு பிறந்தவள இனி புரிஞ்சுக்கோ. இனியும் நான் தவற விட்டு விட்டேன் என்றால் இந்த அப்பா இனி வரமாட்டார். அப்ப நல்லா புரிஞ்சுக்க ராஜா, இந்த சிவகுமாருடைய உபதேசம் ஊருக்கு மட்டும் இல்ல, வீட்டுக்கு தான். கொஞ்சம் முன்னாடி அபிஷேகம் நான் என்ன சொன்னேன், அடியனுடைய மகள் என்பதால் நீங்க அவளுக்கு எல்லாரும் சும்மா கூப்பிட்டு விடக்கூடாது, அவளுக்கும் அந்த ரவுண்ட்ல தான் வரணும். போன தடவை நடந்தது. போன வாட்டி வந்தப்ப கூப்பிட்டு வாமா பண்ணு, நீ வந்து பண்ணு, நீ வந்து பண்ணு. அப்ப இங்க இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, ஓஹோ இவர் ஊருக்கு தான் உபதேசம் பண்றாரு, தனக்கு வீட்டில் உள்ள பிள்ளைங்களோட அவரு தானாவுக்கு நடத்துறாரு. இது இருக்கக்கூடாது. எல்லோருக்கும் ஒரே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். ஏன்னா எனக்கு சொந்தம் என்றும் பந்தம் என்றும் இங்கே பகவானை தவிர வேற யாரும் கிடையாது. அந்த பந்தத்தெல்லாம் என் மகள்கிட்டே சொன்னேன், ஹியர் ஆஃப்டர் பகவானை புரிஞ்சுட்டல, இனி அப்பான்னு கூட கூப்பிடாங்க. அப்பா என்கிற பந்தத்தை கடந்து உனக்கு ஞானத்தை போதித்த ஒரு குருவாக என்னை பார்க்க முடியுமானால் பாரு, இல்லைன்னா விட்டு ஹலோ மிஸ்டர் அப்படின்னு கூப்பிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாழ்க்கையில அடைய முடியாத லட்சியத்தை அடியேன் மூலமாக நீ அடைந்திருக்கிறாய் என்றால் என்னை இனிமேல் நீ ஒரு ஞான குருவா, எனக்கு ஞானத்தை போதித்த ஒரு குரு என்று உன்னால் பார்க்க முடியுமானால், மற்ற பக்தர்கள் என்னை மரியாதை செலுத்துவது போல் உனக்கு மரியாதை செலுத்த முடியுமானால், அப்பதான் வராது நமக்கு நம்ம சாப்பிட்டு இருப்போம் அப்படின்னு ஒரு நாள் உட்கார்ந்து இருக்கணும்னு அது கொழுப்பு. இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது. என் பொண்ணை கூப்பிட்டு கேளு, நான் சொன்னா இல்லையா கேளு. ஹியர் ஆஃப்டர் ஐ எம் நாட் யுவர் ஃபாதர், யூ ஆர் நாட் மை டாட்டர், ஐ ஆம் a குரு ஃபார் யூ. ஏன்னா அந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நான் கற்றுக் கொடுத்துருக்கேன், யாரும் கிடைக்காது. இந்த விஷயத்துக்காக தான் அவன் 18 வருஷம் 20 வருஷம் காட்டுக்கு போய் தவா இருந்தான். அவன் புத்தர் உலகமெல்லாம் சுத்தினான் ஞானத்தை தேடி, ஏசுநாதர் உலகமெல்லாம் சுத்தினான் ஞானத்தை தேடி. ஆனா உனக்கு நான் ஒரு சின்ன திருவிளையாடல் உனக்கு வாழ்க்கையை நான் என்னன்னு புரிய வச்சுட்டேன், கடவுள்னா யாருன்னு புரிய வச்சுட்டேன், பக்தி நான் என்னன்னு புரிய வச்சுட்டேன். இப்போ நீ சொல்லு, உனக்கு நான் அப்பாவா இல்ல குருவா? அப்பாங்கிற பந்தம் இருந்தா நீ இந்த சாமியை மறந்துடுவ. திருப்பியும் எங்க அப்பா இருக்காருங்க, திருப்பியும் அவர் வாங்கி தருவார். நோ, ஹியர் ஆஃப்டர் ஐ எம் நாட் யுவர் ஃபாதர். நான் ஞான தந்தையாக வேண்டுமானால் இருக்கலாம். அப்ப இந்த சிவகுமாருடைய உபதேசம் ஊருக்கு மட்டும் இல்ல ராஜா, வீட்டுக்கும் தான், வீட்டுக்கும் தான். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த பிறப்பு எடுத்திருப்பது இறைவனை அடைவதற்கு, இறைவனை அடைவதற்கு, இறைவனை அடைவதற்கு. அப்போ இறைவனை அடைவது எப்படி சார்? திருச்செந்தூர் நடத்திடலாமா?
இல்லை சிவராத்திரிக்கு நான் வந்து ஈஷால போய் கலந்துக்கிட்டா அடைஞ்சிடலாமா, இல்லை பௌர்ணமிக்கு திருப்பதிக்கு போயிட்டு வந்து அடைஞ்சிடலாமா? யாரோ கூட சொன்னாங்க திருப்பதிக்கு போகிறாங்க அப்படின்னு, அங்கே போனால் அடைஞ்சிடலாமா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை ராஜா. இறைவனை அடைவது, கடவுளை அடைவது, இந்த பிராப்தியை அடைவது, இந்த பிறவி பலனை அடைவது மிக எளிது. ஆனால் அது மிக அரிது. அதற்குத்தான் இந்த யோகி ராம் சுரத்மா நாம பிரச்சார குடி உங்களுக்கு வழிகாட்டுதே ஒழிய, இங்க வந்தால் குலுக்கல் முறையில் உங்களுக்கு ஸ்கூட்டர் வழங்கப்படும், இங்கே வந்தால் உங்களுக்கு குலுக்கல் முறையில் பொண்ணு பிடிச்சு தரப்படும், இங்கே வந்தால் உங்களுக்கு குலுக்கல் முறையில் கார் பரிசு தரப்படும், அப்படி எந்த உத்தரவாதங்களும் கிடையாது ராஜா. உங்களுடைய பிறவி பாவத்தை நீக்கி பிறவி சங்கல்பத்தை அடைய இந்த யோகி ராம் சுரத்மா நாம பிரச்சார குடி உங்களுக்கு வழிகாட்டுகிறது. இறைவனை எப்படி அடைவது? நான் போன தடவை சொன்னேன் 22ஆம் தேதி, இறைவனை நீ தேடி போக கூடாது, இறைவன் உன்னை தேடி வர வைக்கணும். நீ அவன்கிட்ட பிச்சைக்காரன் போய் கை நீட்டி நிக்க கூடாது, அவன் உனக்கு வந்து இஷ்டத்துக்கு வாரி தரணும். இந்த சூட்சமத்தை சொல்லி கொடுப்பதே இந்த யோகி ராம் சுரத்மா நாம பிரச்சாரங்களே. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமானால் நான் உங்களுக்கு மட்டும் உபதேசம் பண்ணிட்டு இருக்கேன், வீட்டுக்கு அதை தான் பண்ணியிருக்கேங்கிறது உங்களுக்கு புரியுமானால், என் பொண்ணு உள்ளதான் இருக்கிறா, கேட்டுட்டு தான் இருக்கிறா, நான் பொய் சொல்லல ராஜா. நான் ஏதோ சென்னையில் இருக்கிறாங்க பொய் சொல்லல, நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. என் அடியேன் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமானால், இவர் சொல்றதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, இது உண்மைதான் போல, நாம் மீண்டும் மீண்டும் இன்னும் பல கோடி யோனிகளில் நான் பிறக்க தயாராக இல்லை. இந்த முறை மனிதனாக பிறந்து நான் இறையை அடையாவிட்டால் மீண்டும் ஒரு பெண்ணின் யோனியில் பிறப்பேனா என்பது தெரியாது. ஒரு நாயின் யோனியில் பிறக்கலாம், ஒரு பூனையின் யோனியில் பிறக்கலாம், ஒரு பல்லியின் யோனியில் பிறக்கலாம் அல்லவா? அந்த பாவத்துக்கு நான் போக தயாரா இல்லை ராஜா. நான் சிவகுமாரை பிடிச்சுக்குவேன், இவரை நான் பிடிச்சுப்பேன், நான் சம்பாதிப்பேன். அவர் என்ன குடும்பத்தோட தான் இருக்க சொல்றாரு, குடும்பத்தை தான் பார்க்க சொல்றாரு. ஆனால் அவர் சொல்லுகிற பக்தி வேற, அவர் சொல்லுகிற பரிகாரம் வேற. இது எந்த குறி சொல்றவன்டே போக வேண்டாம், எந்த ஜாதகம் பார்க்கிறவன்டே போக வேண்டாம். அவர் ஏதோ எனக்கு வழிகாட்டுகிறார். நான் குடும்பத்தையும் நடத்தி என்னுடைய பிள்ளைகளையும் காப்பாற்றி நான் வாழ்க்கையும் வாழ்ந்து வருமானத்தையும் சேர்த்து நான் இறைவனையும் அடைய முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு இங்கே வருகிறது என்கிற நம்பிக்கை இருந்தால் அடியேனை பின்தொடரலாம். இங்க அதுக்கு நாங்க சார்ஜ் வாங்குறோமா? இங்க இப்ப நீங்க பண்ணீங்களே பாத பூஜை, அதுக்கு பக்கத்துல ஒரு ஆசிரமத்துல பண்ணணும் 5000 ரூபாய். அண்ணன்ட்ட கேட்டு பாருங்க, எங்களோட பெரியவர் வந்திருக்காருல்ல, அவரை கேட்டு பாருங்க. 5000 ரூபாய் கட்டி அவர் தம்பி எல்லாமே பண்ணிட்டு வந்திருக்காரு. என்னக்கா உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். இங்க நாம இறை சேவையை இலவசமாக உங்களை கூட்டு அழைச்சி பண்றோம். ஏன்னா நான் பெற்ற இன்பம் பெருகை வைக்கணும், நான் அடைஞ்சேனே பாக்கியம், என்னுடைய விதியே புரட்டி போட்டாரே, என் ஜாதகத்தை கிழிச்சு இறந்தாரே, என்னுடைய வாழ்க்கையை வேற விதத்துல வடிவமைச்சாரே, இப்படிப்பட்ட தெய்வம் உங்களுக்கு அருளாதா? இந்த ஒரு வாக்கியத்தை இந்த உலகத்திலிருந்து பாடாப்படுதுகளே ஜனங்கள், அறியாமையால் அழுகுதுகளே, அறியாமையால் புலம்புதுகளே, துன்பப்படுதுகளே, துயரப்படுதுகளே. இந்த நண்பர்களுக்கும் இந்த பகவானுடைய வாக்கியத்தை வாங்கி கொடுத்துட முடியாதா என்கிற ஒரே ஒரு லட்சியத்தாலே இந்த ஆசிரமத்தை நாம் அதிக பொருள் செலவு நடத்தி கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு நான் இறுதியாக சொல்வது ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் இந்த பூ உலகில் பிறந்திருப்பது இறைவனை அடைவதற்காக மட்டும்தான். நீங்கள் பொன்னின் பின்னாலும் பெண்ணின் பின்னாலும் இனிமேலும் அலைவீர்கள் என்றால் மீண்டும் ஒரு வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு அருள மாட்டான். 84 லட்சம் பிறவிகள் ஒரு சைக்கிள் தாண்டி வந்தாலும் மீண்டும் உங்களுக்கு இந்த மானிட பிறப்பு கிடைக்குமா என்றால் கிடைக்காது. எனது அன்பானவர்களே, உங்கள் கால்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன், இனியேனும் பாசத்தோடு இருங்கள், பற்றுதலோடு இருக்காதீர்கள். யார் மீதும் எதன் மீதும் பற்றுதல் வைக்காதீர்கள். இந்த பற்றுதல் தான் உங்கள் இறை அடைதலுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. பற்றுகளை எல்லாம் உடைத்தெறிந்து இறையை அடைய துடியுங்கள். இறைவன் மீதே நம்பிக்கை வையுங்கள். இறை பாதத்தின் மீது உங்கள் சேவை காற்றுங்கள். வேற யாருக்கு செய்யறதும் பிரோஜனம் இல்லை ராஜா. நான் சொல்லிடுறேன். இப்ப என் பொண்ணு என் பையன் என்கிட்ட எதுக்கு பாசமா இருக்கிறாங்க? அப்பா அப்பா எதுக்கு பாசமா இருக்கிறாங்க? அப்பா கிட்ட அப்படி பாசமா இருந்தா தான் கிடைக்கும், இல்லை கிடைக்காது ராஜா.
நாளைக்கே எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரோக் அடிச்சு நான் ஒரு 6 வருஷம் நம்ம நடிகை நம்ம சாவித்திரி கிடந்த மாதிரி நான் கட்டில கிடந்துட்டேன். எத்தனை பிள்ளைங்க வந்து எனக்கு எழுதி கொண்டு மோள எழுதி கொண்டு ராஜா 1 நாள் 2 நாள் அழுவாங்க. அப்போ அப்பா கிடைக்கிற வேற வழியில எரிச்சல. நடிகை சாவித்ரி பல ஆண்டுகள் திரையிலே பார்த்து பார்த்து கொஞ்சி மகிழ்ந்த ஜனங்கள் உலகமெல்லாம் இருக்க, கோடி கோடியாக சம்பாதித்த நகைகளும் பணங்களும் இருக்க, ஆசை ஆசையாக காதலித்து கட்டிய நடிகர் ஜெமினி கணேசன் இருக்க, கட்டிலே வீழ்ந்து ஞாபகம் இல்லாமல் கோமா ஸ்டேஜில் பல ஆண்டுகள் கிடந்து எலும்பும் தோலுமாக கிடந்த போது ஒரு நண்பர் அங்கே பார்த்த காட்சியை விளக்குகிறார். கட்டிலே கிடக்கும் சாவித்திரிக்கு அவ எவ்வளவு கோடி சம்பாதிச்சா, பாசமலர்ல எப்படி நடிச்சா, அவ்வளவு கோடிகள் சம்பாதிச்சவளுக்கு வேலைக்காரி வந்து காரையில பீயெல்லாம் அள்ளி மோளெல்லாம் அள்ளி அவள் உடம்பெல்லாம் தொடச்சு போட்டுக்கிட்டு 2 இட்லி ஊட்டி விடுறா. சாவித்திரி கையை காட்டி இன்னும் 1 தான்னு கேட்கிறா. அவ ஆமா பீ அள்ளி போடு, அப்ப நான் வருவான், நாமளும் அள்ளி போடணும், இட்லி தரமாட்டேங்கிறா. ஏன் கூட ஒரு இட்லி கொடுத்தா கூட வந்து சமக்கணும். அதை பார்த்த நண்பருக்கு வாழ்க்கையே வெறுத்து விட்டது. அன்பானவர்களே, ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நானும் என்னுடைய ஒரு டாக்டர் ஃப்ரெண்டும் ஒரு அட்வொகேட்டை பார்க்க போனோம். அவர் அட்வொகேட்டா இருந்தார் முதல்ல, அப்புறம் அவர் ஜட்ஜ் ஆயிட்டாரு, பெரிய ஜட்ஜ் ஆயிட்டாரு. நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லாரும் கவனத்தை வைக்கணும். நானும் என்னுடைய ஒரு டாக்டர் ஃப்ரெண்டும் ஒரு ஜட்ஜை பார்க்க போனோம். அந்த ஜட்ஜுக்கு வீட்டில் போய் அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்துட்டு, அப்பா எப்படி இருக்காங்க அப்படி கேட்டோம். எப்படி கேட்டோம்? உங்க அப்பா எப்படி இருக்காங்க? ஏன்னா அவங்க அப்பா எங்களுக்கு தெரியும். உங்க அப்பா எப்படி இருக்காங்க, ரொம்ப வருஷம் ஆச்சு பார்த்து அப்படின்னு கேட்டோம். இருக்காங்க, இப்ப அந்த ரூம்ல தான் அப்படின்ட்டு அவர் கிளம்பிட்டார். அவர் அவசரமா கிளம்பிட்டார். நாங்க தெரியாம அந்த அப்பா அங்கதான் இருக்காருன்னு சொன்னாரு. அந்த ரூமுக்குள்ள போயிட்டோம். நாங்கள் பார்த்த காட்சி இன்றும் என்னுடைய நினைவில் இருந்து அகலாது, என்றும் அகலாது. அந்த ரூமுக்குள்ள போறோம். அந்த பழைய காலத்து வீட்டுல ஒரு மடை வச்சிருப்பாங்க தெரியுமா? ரூம்ல அந்த ரூமை கழிவுறது தண்ணி வெளியே போற ஒரு மடை இருக்கும்லாமா? அவர் கட்டில கடையில கிடந்தவரை அந்த வீட்டு வேலைக்காரன் அந்த மடையில தூக்கி கொண்டு போட்டு வாச வச்சு மேல தண்ணி அடிக்கிறான், குளிப்பாட்டுறான். நீ நினைச்சு பாரு ராஜா, பெத்த மகனை வக்கீலுக்கு படிக்க வைத்து ஜட்ஜ் ஆக்குவதற்கு அந்த தகப்பன் எவ்வளவு உழைச்சிருப்பான், எவ்வளவு உழைச்சிருப்பான். டெய்லி எவ்வளவு கனவு கண்டிருப்பான், என் பிள்ளை அட்வொகேட் ஆகிடணும், என் பிள்ளை ஜட்ஜ் ஆகிடணும், எவ்வளவு அழுதுருப்பான். அந்த தகப்பனை தரையில போட்டு வேலைக்காரன் ஹோஸ் வச்சு தண்ணி அடிக்கிறான். அந்த ஆளு டீ கிடக்க. இந்த கர்மாந்திரத்துக்கு மேலதான் நீ பச்சு வச்சுக்கு தெரியற மண்ணா கட்டி. இந்த கர்மாந்திரத்துக்கு மேலதான் நீ பாசம் வச்சு அலைகிற. அந்த பற்றுதலை மாற்றி இவன் மீது வைத்திருப்பாய். ஆனால் நீ அந்த கட்டில கிடந்திருப்பியா? கட்டில கிடந்திருப்பியா ராஜா? நீ இப்படி குளிர்ல நடிக்க கிடக்கணுமா தரையில? நல்ல யோசனை. யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார். ஜெயகுருராயா. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயாத்.